நேயர்களே, இப்போது இன்று ஒரு செய்தி, பரபரப்பான செய்தி என்னென்றால், ஓபிஎஸ் திமுகவின் பக்கம் சாய்கிறாரா அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டோட அவர் போகிறாரா என்ற கேள்விகள் இப்பொழுது வந்திருக்கிறது. ஓபிஎஸ் என்பது ஒரு சாதாரணமான ஒரு ஆள் இல்லை. அவரை ஒரு சாதிக்குள்ள அடைப்பது அந்த அளவுக்கான ஒரு கண்ணியம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு ஆளுமை. எப்பொழுதும் அவர் ஒரு மௌனமாகவே இருப்பார், அதிகம் அலட்டிக் கொள்ள மாட்டார். எடப்பாடி பழனிசாமி அவரை எந்த பாவமும் செய்யாமல் அவரை கட்சியை விட்டு தூக்கி வெளியே போடுறார். அதிமுகவில் கட்சியை ஒப்படைத்த சசிகலா அவர்கள், கட்சியினுடைய பொறுப்பில் இருந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இந்த 3 பேருமே ஒரு காரணமும் இல்லாமல் நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி மல்லு கட்டி நிற்கிறார். அப்போ இரட்டை தலைமை இருந்தது. பாரதிய ஜனதா எடப்பாடிக்கு சகாயம் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது பாஜக எதுவுமே கண்டுக்கிடலை. அவர்களை பொறுத்தவரை அவன் கட்சி நல்லா வளரணும், அதற்கு யார் எப்படி போனாலும் பரவாயில்லை என்பது அதிமுக பாஜகவினுடைய எழுதப்படாத விதி. இப்போ அதிமுகவை அவங்க துண்டு துண்டாக உடைப்பதற்கான காரணம் இதுதான். பல அணிகளாக, பல பிரிவாக வலுவிழந்த நிலையில் இன்றைக்கு அதிமுகவினுடைய வாக்கு சதவீதம் 18லிருந்து 20%, 22% மேல், 23க்கு மேல் செல்லாது என்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறியிருக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய பேராசை மட்டுமல்ல, தவறான சிந்தனையும் ஒரு காலகட்டம் என அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அவரை பொறுத்தவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பெரும் பணத்தை சேர்த்து விட்ட எடப்பாடி பழனிசாமி தான் எம்ஜிஆருக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் மாற்றான ஒரு தலைவராக உருவாக முடியும் என்று அவர் நினைக்கிறார். அது அவருக்கு யாரும் எடுத்து புத்தி சொல்வதற்கான ஆட்கள் யாரும் இல்லை என்று நாம் நினைக்கின்றோம். இவரை பார்க்கின்ற போது யாரும் அப்படி ஒரு இடத்தில் வைக்க வாய்ப்பில்லை. அப்படி இருந்திருந்தால் 10 முறை அவர் தோல்வியை சந்தித்திருக்க வேண்டிய சூழலே இல்லை. தொடர்ந்து தோல்வி 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 தோல்வி. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை அவர் ஏன் கட்சியை விட்டு வெளியேற்றினார்? சசிகலா அவர்களை ஏன் கட்சியில் சேர்க்க மறுக்கிறார்? இந்த மாதிரி சில கேள்விகள் எழுகின்றது. விளைவு, அவர் தமிழ்நாட்டின் பெரும் பகுதியில், கன்னியாகுமரியிலிருந்து திருச்சி வரை, வட தமிழ்நாட்டும் வன்னியர் ஓட்டுகள், அது மட்டுமில்லாமல் அவர் சார்ந்த சமூகம் சார்ந்த ஒரு கோவை மாவட்டத்திலும் கூட அவரால் சோபிக்க முடியவில்லை, சாதிக்க முடியவில்லை. இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒரு கூட்டணி வைக்கப் போவதாகவும், திமுகவோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வத்தினுடைய கண்ணியத்திற்கும் தனிப்பட்ட முறைக்கும் அவமானம் ஏற்படுத்தும் விதமாக நயினார் நாகேந்திரன் நடந்து கொண்டார் என்பதை ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். எத்தனை முறை நான் உனக்கு மெசேஜ் அனுப்பினாலும் அதற்கு பதில் இல்லாமல் எங்களை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத ஓப்பனாக ஓ பன்னீர்செல்வம் ஹி டிஸ்க்ளோஸ் டு த மீடியா. எடப்பாடி பழனிசாமியை தாண்டி நயினார் நாகேந்திரன் அதற்கு பதில் அளிக்காமல் அவர் சொதப்பி விட்டார். இப்போ அந்த கட்சிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்குது. இதை வெளிப்படையாக திரு டிடிவி தினகரனும் கூட கடும் குற்றச்சாட்டை நயினார் நாகேந்திரன் மீது வைத்தார்கள். ஒரு மூத்த தலைவர், 2 முறை 3 முறை முதல்வராக இருந்தவர், அதுவும் பிஜேபியினுடைய நம்பிக்கையானவராக இருந்தவரை கைவிட்டது ஏன்? இதுதான் பாஜக. பாஜகவை பொறுத்தவரை ஏக்நாத் சிண்டே கைவிட்டாங்க, பாஜகவை பொறுத்தவரை உத்தவ் தாக்கரே கைவிட்டாங்க, பாரதிய ஜனதா பொறுத்தவரை நிதிஷ்குமாரை கைவிட்டார்கள். இன்றைக்கு ஓபிஎஸ்ஐயும் அவர்கள் கைவிட்டார்கள். அவர்கள் எப்படின்னா, தனது கட்சி, தனது சித்தாந்தம், தனது கொள்கை, இதை நன்கு உணர்ந்து கொண்ட திரு ஓபிஎஸ் ஏற்பட்ட அவமானம், மோடியை சந்திப்பதற்கு அவர் எடுத்த மூமெண்ட்ஸு எல்லாமே பாஜக ஒரு உதவி செய்ய முடியாமல் அவரை நடுத்தருவில் கொண்டு விட்டு விட்டார்கள். எடப்பாடி என்ன நினைக்கிறார் அப்படின்னா,
நான் சேர்க்கவே மாட்டேன் என்பது ஒரு தற்கொலைக்கான அரசியல் தற்கொலைக்கான முயற்சி. பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளும் 1987க்கு பிறகு ஜார்ஜே என்று பிரிகின்ற போது ஆர்.எம். வீரப்பன், பி.எச். பாண்டியன் இந்த மாதிரி தலைவர்கள் எல்லாம் மிக முக்கியமாக விசுவாசிகளாக இருந்த போதும், செல்வி ஜெயலலிதாவை குறித்து கடுமையான சொல்லாடல்களை பயன்படுத்திய போதும் கூட ஒரு காலகட்டத்தில் அவர்களை எல்லாம் மன்னித்து அதை பெரிதாக நினைக்காமல் கட்சியில் சேர்த்து கொண்டார். இது ஒரு அரசியல்வாதியும் ஞான புத்தி உள்ள ஒரு தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அறிவு. ஆனால் எடப்பாடிக்கு அந்த தைரியம் இல்லை. காரணம், எடப்பாடிக்கு ஒரு அச்ச சூழல். அந்த இடத்தில் அவர் ஒப்புக்கொள்கிறார், அவரை அறியாமல் நான் எம்ஜிஆரும் இல்லை, நான் ஜெயலலிதாவும் இல்லை. அப்படி என்றால் நீ எப்படி எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாகவும் ஆக முடியும்? ஜெயலலிதா மன்னித்தார் பி.எச். பாண்டியனை, ராம வீரப்பனை, இன்னும் பல மூத்த தலைவர்களை எல்லாம். ஜே என பெறுகிறது சேவல் ரெட்டப்ராவில் இருக்கின்ற போது அவர்கள் மறுபடியும் அதிமுகவிலே சேர்ந்து கொண்டார்கள். அப்ப அந்த இடத்தில் இவர் ஏன் மிகப்பெரிய வாக்கு வங்கியாகவும் ஆளுமையாக இருக்கக்கூடிய சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க மறுக்கிறார் என்ற கேள்வி அரசியல் ஞானிகளிடத்தில், அரசியல் ஆய்வாளர்களிடத்தில் இருக்கிறது. ஓபிஎஸ் எந்த அளவுக்கு இறங்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கண்ணியத்தோடு அவர் இறங்கினார். எனக்கு பதவியே வேணாம், எனக்கு எந்த டிமாண்டும் வேணாம், என்னுடைய தாய் கழகத்தில் ஒரு இடம் கொடுத்தா போதும். இதுக்கு மேலே உலகத்தை, இது ஓபிஎஸ்க்கு கண்ணிய குறவல்ல, அவருடைய கண்ணியம் தான். நான் அப்படி தான் பார்க்குறேன். எனக்கு பதவியே வேணாம், எனக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அதிமுகவில் இருந்தால் போதும், அதிமுகவிலே இருக்கணும். எனக்கு அரசியல் கொடுத்தது, முதலமைச்சராக ஆக்குனது எல்லாமே அம்மா செல்வி ஜெயலலிதா தான். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான், ஜெயலலிதா தான் அவருக்கு எல்லாம். அப்படி இருக்கின்ற போது நான் அதிமுகவிலே வாழ்கிறேன் என்று கேட்டபோது அப்போது கூட ஏற்க மறுத்து, இல்லை நீ எப்படி காரணம் பாருங்கள், பீட்டர்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அவ்வை சண்முகி சால் அந்த இதை உள்ளே பூந்து ரவுடிசம் பண்ணீங்க, உடைத்தீர்கள் என்று ஒரு போலியான, ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தியை சொன்னார். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, அவர் எவ்வளவுதான் பொறுத்திருப்பார். இப்போது வந்த செய்தி, அப்போ திமுகவோடு ரகசியமாக பேசி கொண்டிருக்கிறார். காதர் பாட்ஷா என்ற வெள்ளைசாமி அவரோடு, அவர் முத்துராமலிங்கம் என்று நினைக்கின்றேன், திமுகவோடு பேசினார். திமுகவும் அவருக்கு கொடிகாட்டியதாகவும் சில தகவல்கள் இன்று காலை ஒரு தேசிய காணொளியிலே வெளியாகி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த விவகாரத்தில் அவருக்கு பச்சை கொடி காட்டியதாகவும், ராமநாதபுரத்தில் முக்குலத்தோர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு பெரிய கட்டட திறப்பு விழாவுக்கு ஏதோ வந்த இடத்தில்தான் அவர்களோடு இவர் பேசினார். வெள்ளைச்சாமி அந்த காதர் பாட்சாவோடு பேசினார் திமுகவோடு. இந்த ரகசிய செய்தி திமுக அவரை ஏற்றுக்கொள்ள ஒரு பெரிய ஆதரவு அலையை கட்டமைக்க முடிவு செய்கிறார்கள் என்ற செய்தியும் தற்போது காலை வெளியாகி இருக்கிறது. ஏனென்று சொன்னால் திமுகவினுடைய எதிர்ப்பிலே தான் அவர்கள் வளர்ந்தார்கள். ஆனால் திமுகவை பொறுத்தவரை ஏதாவது செய்து ஒரு சமூக பின்னணி கொண்ட ஒரு தலைவராக அவரை உருவாக்கினால், சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 1000 வாக்குகள் ரொம்ப பெருசு, சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 2000-3000 வாக்குகள் ரொம்ப பெருசு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு அன்சர்டினிட்டி பொலிட்டிக்ஸ் போயிட்டுருக்கிற போது ஓபிஎஸ்ஐ உள்ளே கொண்டு வந்தார். அவர் பெரிய சமூகத்தின் ஒரு பிரதிநிதியாக இருப்பார். தனித்து பலாப்பழத்தில் நின்று 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். அவருக்கு பெரியகுளம், தேனி இந்த மாதிரியான பல இடங்களில், ராமநாதபுரத்தில் எல்லாம் ஒரு பெரிய ஆளுமை. ஆகவே அவரை இணைத்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாகவும், அதற்காக ரகசிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சரி, இது நடக்குதா நடக்கலையா என்பது ஒரு செய்தி. அதை தாண்டி எடப்பாடி மீண்டும் ஒரு ஆழமான தோல்வியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார் என்பது எந்த சந்தேகமும் இல்லை. அவருக்கு கூடிய கூட்டங்களை வைத்தோ அதெல்லாம் ஒன்றுமில்லை. மக்களுடைய ஒரு மைண்ட் செட் என்னென்னா, அதிமுக பலவீனமாகிவிட்டது. இத்தனை பலமான ஒரு கட்சியில் வடநாட்டிலிருந்து வந்த பாஜக தலைவர்கள் பேரம் பேசுவதும் அவர்களுக்கு பெரிய செட்பேக் தான், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆகவே 10 தோல்விகளை கண்ட திரு பழனிசாமி மீண்டும் ஆட்சி இழப்பதற்கு ஒரு தயார் சூழ்நிலையில்தான், அதாவது வெற்றி பெறுவதற்கான ஒரு தயார் சூழ்நிலை, வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். திமுகவுக்கு ஒரு பெரிய ஆதரவான மனநிலை இருக்குன்னா, திமுகவின் எதிர்ப்பு மக்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ரொம்ப திமுகவுக்கு மேலே ஒரு பெரிய அதிர்ச்சி எல்லோருக்கும் இருக்குது. அந்தளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள், அந்த அளவுக்கு வரம்பற்ற நிலைகள்,
பாலியல் பலாத்காரங்கள், போதை கலாச்சாரம், காவல்துறை டிஜிபியுடைய நியமங்கள், டெல்டா பகுதிகளில் விவசாயிகள் பிரச்சனை, லஞ்சம், லாவணியம், போக்குவரத்து, எல்லா பிரச்சனையும் இருக்கிறது. இதுக்கிடையில் நடிகர் விஜய்ங்கிற ஒரு 3வது கேரக்டர் ஒன்று இருக்குது. இப்போ பழனிசாமி திமுகவோடு அவர் கோலியேஷன் பார்ட்னர் ஆகி ஒரு 4-5 இடங்களில் நிற்கிறாரா? நின்றால் அவர் எப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய பாசறையில் வளர்ந்து திமுக எதிர்ப்பில் உருவான அதிமுகவின் மகனாக இருந்தவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்? கால ஓட்டத்தின் சூழ்நிலையில் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்களா? பல கேள்விகள் தொங்கித்தான் இருக்கிறது. அடுத்து பார்ப்போம். நன்றி.